இப்பொழுது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு கடிதத்தினை கையளித்திருக்கிறார்கள் நரேந்திர மோடிக்கு. அதாவது இலங்கை தமிழர்களினுடைய நீண்ட கால உரிமை போராட்டங்கள் தொடர்பாக கவனம் செலுத்தப்பட வேண்டும். இந்த ஐக்கிய ராஜ்யம் என்கிற ஒன்றுபட்ட இலங்கை, இல்லாவிட்டால் ஒரே இலங்கை என்கிற அந்த அந்த நிலை மாறி அங்கிருக்கிற பல்லினத்தன்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பது போல ஒரு கடிதத்தினை கையளித்திருக்கிறார். ஐக்கிய ஆட்சி என்கின்ற ஒற்றை ஆட்சி முறைக்கு மாறான ஒரு தீர்வை கொண்டு வருவதற்கு இந்தியா அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்றும், குறிப்பாக இந்த திம்பு பேச்சுவார்த்தைகள் போன்றவற்றின் காலங்களில் ஆராயப்பட்ட அரசியலமைப்பு திருத்தங்கள் தற்பொழுது ஆராயப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை விடுத்திருக்கின்றார். ஸ்டாலின் அவர்களிடையே நிச்சயமாக பாரிய மாற்றங்கள் இருக்கின்றன. அவர் ஈழத்தமிழர்களுக்கான விவகாரங்களில், குறிப்பாக குடியுரிமை கொடுப்பது போன்ற விவகாரங்களில் எல்லாம் செயற்பட்டிருக்கின்றார். மற்றது இப்பொழுது இந்த ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக முன்னுதாரணம் இல்ல உதவிகளை செய்திருக்கின்றார். சுமார் 912 தொன் இடையுள்ள பொருட்கள் இலங்கை முழுவதற்குமாக விநியோகிப்பதற்காக இலங்கை தமிழர்கள் மிகவும் ஒரு ஆபத்தான நிலையில் இருப்பதாக, அதாவது அரசியல் தீர்வு தொடர்பான ஆபத்தான நிலையில் இருப்பதான ஒரு கருத்தை அவர் தெரிவித்திருக்கின்றார். இதன் விளைவு எவ்வாறு இருக்கும் என்று சொன்னால், நிச்சயமாக ஒன்றிணைந்து பயணிப்பதாக ஒரே பாராளுமன்றத்தின் கீழ் இருப்பவர்கள் அந்த நாட்டில் கதைக்காமல் வேறு ஒரு நாட்டிற்கு சென்று அந்த மாநில அரசை அழுத்தம் கொடுக்க சொல்வதானது அங்கே இந்த அரசியல் திட்ட மாற்றம் வருவதில் கால நீடிப்பை ஏற்படுத்தும். குறிப்பாக இன்னொரு 10 வருடத்திற்கு இந்த பிரச்சனையை தள்ளி போடுவதற்கு இலங்கையில் அது வழிவகுக்கும். இது திட்டமிட்டு செய்யப்படுகின்றதா அல்லது இவர்களுக்கு இதன் தன்மை விளங்கவில்லையா என்பது போன்றவை தெரியாவிட்டாலும் தேர்தல் காலங்களுக்காக என்ன மாதிரியான ஒரு விடயத்தை தொடலாம், இல்லாவிட்டால் சீமானினுடைய கட்சி பிரச்சாரங்கள், இன்னொரு பக்கம் விஜயனுடைய தமிழக வெற்றி கழகம், இந்த மாதிரியான விடயங்கள் ஒரு கடும் சவாலான ஒரு சூழ்நிலை எழுப்பி இருக்க, என்ன விடயம் அவர்களுக்கு அரசியல் காற்றை பலமாக வீச செய்யும் அவர்கள் பக்கமாக என்று யோசித்தும் இது நிகழ்ந்திருக்கலாம். இல்லாவிட்டால் உண்மையிலுமே இது இந்தியா ஒரு சகோதர நாடாக, இல்லாவிட்டால் ஒரு தமிழ்நாடு என்கிற முறையிலே இலங்கை தமிழர்களினுடைய பிரச்சனைகளிலே உண்மையான கரிசனையோடு நடந்து கொள்ளுகிற ஒரு தருணமாக கூட இருக்கலாம். இது ஏதேனும் ஒரு நல்ல குறிகாட்டியாகவும் அமையலாம்.